இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தந்து. சண்டே மார்னிங் 4:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். சாட்டர்டே நைட் 10 o'clock இப்போ நாங்கள் பேக் பண்ண போகிறோம். அதுதான் சம்மர் வெக்கேஷன் வந்துடுச்சுல, பாட்டி வீட்டுக்கு போகாமல் வேறு என்ன பண்ணுறது. ஸோ நாளைக்கு மார்னிங் 3 o'clock எந்திரிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயமே அதுதான். ஸோ அதனால நாங்கள் இன்றைக்கி நைட்டே பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபுல் ட்ரிப்புக்குமே இந்த ஒரே ஒரு சூட்கேஸ் தான். இந்த சைடு ஃபுல்லாகவே ஏன் ட்ரெஸ், இந்த சைடு ஃபுல்லாகவே அம்மா அப்பாவோட ட்ரெஸ். இந்த சைடு நான் சொன்ன மாதிரி அம்மாவோட ட்ரெஸ்ஸும் அப்பாவோட ட்ரெஸ்ஸும் வச்சாச்சு. எல்லா திங்ஸும் வச்சோன்னா கடைசியில் அந்த சூட்கேஸில் பத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஆரம்பிச்சதுனால ரொம்ப வேர்க்குதுன்ட்டு இன்றைக்கி தான் நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். சூட்கேஸில் இடம் பத்தாததுனால சில ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு சிலதை மட்டும் வச்சுருக்கோம். இதுதான் நாளைக்கு மார்னிங் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு. அடுத்து ஏன் பேக் பேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் பேண்ட் வச்சுக்கலாம். இந்த ஹேர் பேண்ட் ஒன்று அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஹேர் பேண்ட் ஒன்று, இது ரெண்டுமே வச்சுக்கலாம். நவியோட பேக்கிங் முடிஞ்சது இதோட. இதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் மட்டும் ஒர்க் இருந்தது. கிச்சனில் அடுப்பு மேடையை தொடச்சிட்டு பாத்திரம் சிங்கில் இருந்தது, அதையுமே விளக்குற வேலை இருந்தது. ஸோ கிச்சன் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்தது. இதுக்கு மார்னிங் எழுந்து இந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். சண்டே மார்னிங் 3:20க்கு அலாரம் வச்சுருந்தோம். மார்னிங் அலாரம் அடித்ததுக்கப்புறம் எழுந்து குளிச்சிட்டோம். குளித்ததுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பேக்கிங் நைட்டே முடிச்சு வச்சிட்டதுனால கொஞ்சம் ஹேண்ட்பேக்கில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும் வெளியில் இருந்தது, அதையுமே எடுத்து உள்ளே வச்சாச்சு. 3 பேருமே ரெடி ஆயாச்சு. இப்போ டைம் 4:30. வெளியில் இருந்த திங்ஸை மட்டும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சேன். பட் ஹேண்ட்பேக்கில் பத்தலை. ஸோ அதை வேறொரு பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். நவியும் ரெடி ஆகிட்டா. ஆல்ரெடி ஆட்டோ புக் பண்ணியிருந்ததுனால ஆட்டோவுமே கிளம்பிருச்சு. ஸோ நாங்கள் ஒருத்தராக கிளம்பி ஆட்டோவில் ஏறுறதுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் பிளான் பண்ணபடி ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு 4:30க்கு. ரொம்ப ஏர்லி மார்னிங்கிறதுனால ரோடே ரொம்ப காலியாக இருந்தது. சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பித்து 10 days ஆக போகுது. இப்போ தான் ஊருக்கே கிளம்புறோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு கிளம்பும்போது. இண்டி வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்றது தான் பிளானு. நவி க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ட்ரெயினில் போக ஆரம்பிச்சிட்டோம். சென்ட்ரல் வந்துட்டோம். நாங்கள் இறங்கும்போது விழுந்துருச்சு. நல்லா ஒரு வழியாக சென்ட்ரல் வந்தாச்சு. இந்த பிளாட்ஃபார்மில் ஏறணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே மூவ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. காலையில் சீக்கிரமே எழுந்ததுனால பசி வேறு வந்துருச்சா, அதனால ட்ரெயினில் வந்த ஃபுட்டே வாங்கியாச்சு. நவிக்கு இட்லியும் ரவிக்கு பொங்கலும் வாங்கியாச்சு. நான் மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்றதில்ல, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ட்ராவலிங்கில். இவங்க 2 பேரும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் தூங்கினோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நல்ல சீனரிஸை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்துச்சு, நவி கேட்டா. ஸோ அதனால் அதை வாங்கி கொடுத்தோம். அவளும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டான். உங்களுக்கு நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், போகிற வழியில் எடுத்த வீடியோஸ். முதல்ல ரொம்ப ஹீட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. கிளைமேட்டு மழை வர மாதிரி இருந்தது. இப்போ டைம் 1:30 இருக்கும். ஊருக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே அப்பாவுமே எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே டாக்ஸி பிடிச்சிட்டு நானும் ரவியும் டாக்ஸியில் ஏறிட்டோம். அப்பாவும் நவியும் 2 வீலரில் வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க எங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்க.
மார்னிங்குமே நான் சாப்பிடாததுனால ரொம்பவே பசியாக இருந்தது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ஆஸ் யூஷுவல் சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு விருந்தே வச்சுருந்தாங்க. மழை பாயத்துக்குள்ள வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் பயங்கர இடியோட மழை பெஞ்சுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த சீனரிஸ். அங்கே பயங்கர ஹீட்டில் இருந்துட்டு இங்கே வந்தோடனே இங்கே இந்த சேஞ்ச் ஓவர் ரொம்பவே நல்லா இருந்தது. சென்னையில் ரொம்பவே வெயில் அடிச்சுது. ஸோ இங்கே வந்து இந்த மழையை பார்த்தது பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்தது. இன்றைக்கி நைட்டு பயங்கரமாக மழை பெஞ்சுது. ஸோ இதோட நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.